கிச்சன் முதல் பாத்ரூம் வரை ஹார்பிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம வந்து தேங்காய் உடைச்சி யூஸ் பண்ணும்போது 2 மூடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதில் ஒரு மூடி யூஸ் பண்ண எண்ணத்துக்கு அப்புறமா இன்னொரு மூடியை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து வச்சுருவோம். சில டைம் மறந்துட்டு வெளியில் கூட வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் படிஞ்ச மாதிரி கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸ் உப்பை கொஞ்சமாக தூவி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படி இல்லைனா வந்து சில்வர் பாக்ஸில் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆனாலுமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே குறையாது. நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மறுபடியும் எடுத்து தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேலன்ஸ் மிச்சமாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நைஸ் உப்பு தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் வெளியில் வச்சா கூட நமக்கு வந்து அந்த பூச்சிகள் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகமான அளவில் மாவு வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து நைஸ் உப்பு தூவி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷனில் நைட் டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே போட்டு வச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா வந்து காலையில் எந்திரிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிலேருந்து சின்ன பூச்சிலேருந்து பெரிய பூச்சி வரையும் பார்த்திங்கன்னா அந்த சிங்கில் அப்படியே வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நான்வெஜ்லாம் சமைச்சோம் அப்படின்னா வந்து ஓவராக பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் கிச்சனு. இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே இந்த மாதிரி வந்து அழகாக விளக்கி கழுவி கவுத்துடலாம். கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம சிங்கில் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி இந்த பூச்சிகள் தொந்தரவு இதெல்லாம் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது போல் நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாத்திரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கில் கிடந்தது ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு ஏதாவது ஒரு லிக்விட் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பவுடர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நைட் டைமில் இந்த மாதிரி சிங்க்கு கழுவிட்டு நம்ம படுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நைஸுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கக்கூடாது. கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா வந்து சிங்க் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நைஸ் உப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டிங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. நமக்கு பல்லே குட்டி குட்டி பூச்சி இந்த தொந்தரவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி சோப்பு எடுத்துருக்கோம். புது சோப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி காஞ்ச சோப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சோப்பு வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அகலமான ஒரு பிளேட்டை எடுத்ததுக்கப்புறமா நம்ம காயெலாம் துருவோம் இல்லையா, அந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பாத்ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு துருவி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதுவே வந்து நம்ம வந்து ஏதாவது சமையலுக்காக வந்து நம்ம வந்து காயெல்லாம் துருவோம் இல்லையா, அதுக்கு வந்து வேறு பிளேட் வச்சுருக்கேன். ஏன்னா இதே பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சில டைம் நல்லா கழுவோம், சில டைம் நல்லா கழுவ மாட்டோம் இல்லையா. அதுக்காக வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து கம்மி ரேட்டில் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூட இந்த மாதிரி வந்து கம்மி ரேட்டில் 2 வாங்கி கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம துருவி எடுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கழுவி வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் ரெடி பண்ணி துருவிருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் டாய்லெட் பாத்ரூம் எந்தளவு வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இந்த அளவே எனக்கு வந்து போதுமாக இருந்தது. இது கூட வந்து அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இதில் வந்து சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுனஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வளவளப்பு தன்மை அந்த கரைப்படிஞ்சது இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்தாச்சு. இது கூட வந்து வினிகரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுரைச்சி நல்லா மேலே நல்லா புசு புசு நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே நல்லா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நல்லா நுரைச்சி மேலே வரும். இது கொஞ்சம் அடங்கட்டும். அதுக்கப்புறமா இது கூட அடுத்து என்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஹார்பிக் நம்ம யூஸ்
பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து நம்ம ஹார்பிக் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பொருள் இந்த மாதிரி நிறைய பொருள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பாத்ரூம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஹார்பிக் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்தளவு நல்ல ஒரு பளிச்சுனஸ்ஸாக இருக்காது. நம்ம இது மாதிரி போட்டு நிறைய பொருள் க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா பார்க்குறது நல்லா பிரைட்டாக நல்லா பளிச்சு நல்லா புத்தம் புதுசு மாதிரியே நல்லா மின்னும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வாசனைக்காக கம்ஃபர்ட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக கூட நீங்கள் வந்து கம்ஃபர்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக வந்து நம்ம குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வாசனைக்காக ஒரு ஷாம்பு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக அந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் நான் 1/2 பாட்டில் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடையும் வந்து சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு ஒரு லிக்விடு மாதிரி சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம அதிகமாக விலை கொடுத்து நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். அதே டைமில் வந்து நல்லா வந்து நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். இதுக்காக வந்து நம்ம வந்து லிக்விடு பவுட்ரு இதெல்லாம் வாங்கி நம்ம கடைகளில் யூஸ் பண்ணோம் பாத்ரூமுக்கு அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீட்டு டாய்லெட் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கிற டாய்லெட்டை நம்ம நல்லா புதுசு மாதிரி நல்லா மின்ன வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ண லிக்விடை இப்படி அங்கங்கே நல்லா ஸ்ப்ரே பண்ணி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த மாதிரி வந்து குட்டி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மூடியில் 1-2 ஹோல் போட்டு இந்த மாதிரி வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஸ்ப்ரே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக வந்து டாய்லெட் ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து நிறைய அழுக்கு கரை பிடிச்சி மஞ்சள் கரை பிடிச்சி கொலகொலப்பு தன்மை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதே லிக்விட் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுக்காயிடும் இல்லையா. நம்ம ஹார்பிக் லிக்விட் வச்சு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த லிக்விடை வச்சு நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்க போகிறோம் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அந்த லிக்விடை ஊற்றி நம்ம மேட்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து நிமிஷத்தில் வந்து நமக்கு அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம நைட்டே பார்த்திங்கன்னா ஊற வச்சதுனால காலையில் லைட்டாக அலசினாவே போதும், அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக ரிமூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிக்விட் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு டாய்லெட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது, வாஷ் பேஷன் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை வந்து அங்கே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த பேட் ஸ்மெல் வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் கரப்பாம்பூச்சி குட்டி குட்டி பூச்சி தொந்தரவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம நைட் டைமில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை வரவே இருக்காது. வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.